என்ன மேடம் சொல்றீங்க? ஒரு அப்பாவி பொண்ண இப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம உயிரோட புதைச்சிருக்காங்க. இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது மேடம். புடிச்சு தூக்குல போடணும். அப்பதான் பொண்ணுங்களை எவனும் தொடவே மாட்டானுங்க. இப்ப சுடர் எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல மேடம்? இல்ல தீபா, எப்படியும் அவளை காப்பாத்திட்டோம். நல்ல வேலை மேடம். நீங்களும் எழில் சாரும் சரியான டைமுக்கு போகலனா சுடர் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. கடவுள் உங்க ரூபத்துல சுடரை காப்பாத்திருக்காங்க. சுடர் அட்மிட் பண்ணிருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு விஷயமும் நடந்தது தீபா. அது என்ன பேய் மேடம்? நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த ஆசிரமத்தோட இன்சார்ஜ் சாரதா அம்மாவும் இப்ப அங்கதான் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள நான் பார்த்தேன். ஆ? உங்க மூத்த பொண்ணு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்லி அவளை குழந்தையிலேயே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க. நானும் அந்த குழந்தைக்கு இந்து பேர் வச்சு அவளை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கவும் செஞ்சேன். ஆனா அவ அந்த வாழ்க்கையை அனுபவிக்க கொடுத்து வைக்காம பாதிலேயே போய் சேர்ந்துட்டான். என்ன பேய் மேடம் சொல்றீங்க? சுடரோட அப்பா சுப்பிரமணி தான் அப்ப உங்க அப்பாவா? அப்போ சுடர் உங்க சொந்த தங்கச்சியா? அப்படிதான் தீபா, சாரதா அம்மா பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு சுடரோட அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஏன் அப்பாவை பாக்குற மாதிரியே உள்ளுக்குள்ள ஒரு விதமான உணர்வு வரும். அதுக்கான அர்த்தம் எனக்கு இன்னைக்குதான் தீபா புரிஞ்சுது. நான் சாக போறதுக்கு முன்னாடி சாரதா அம்மா எனக்கு கால் பண்ணி உன்னோட அப்பாவையும் தங்கச்சியையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க உன்னை தேடி இங்க வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு என்ன பாக்குறதுக்கு சுடரும் அப்பாவும் தான் ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க போல தீபா. பேய் மேடம் அழாதீங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி சுடருக்கு வந்த ஆபத்துனால உங்களை பத்தின உண்மைய நீங்களே தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. சாரதா அம்மா வாயால இந்த உண்மையை நான் கேட்டிருந்தாலும் இன்னும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது தீபா. சுடரோட அப்பா கிட்ட அவரோட மூத்த பொண்ணை பத்தி விசாரிச்சோம்னா அவரு சொல்றத வச்சு நான் அவரோட பொண்ணா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். காவலே விடுங்க பேய் மேடம். நாளைக்கே அவர்கிட்ட போய் இத பத்தி பேசி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்படி கிடையாது.